அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா LCM HCFல பார்ட் 6 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடியே 5 பார்ட் வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்லி RS அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை முடிச்சிட்ட பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஸ்கூல் புக்கு நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த பார்ட் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு பார்ட் வீடியோ தான் இருக்குது. ஸோ எல்லா சம்மே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த பார்ட்டில் முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, கொஷின் உங்களுக்கு ஷோ ஆகும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மின்னிவியல் கருவி ஓகேங்களா, அதாவது 60 வினாடிகள் மற்றும் 62 வினாடிகள் ஒன்றாக ஒலிக்கிறது. அதாவது முற்பகல் அதாவது 10 மணிக்கு சரிங்களா, முற்பகல் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக அடித்தால் மீண்டும் இரண்டும் எப்போது சேர்ந்து ஒன்றாக அடிக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொஷின். ஸோ வினாடி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னப்பா பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் கொஷினில் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன கிடைக்கணும், HCFா LCMா? ஸோ LCM ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த நம்பருக்கு என்ன பார்க்க போகிறோம், LCM ஓகேவா? LCM கண்டுபிடிங்க. 2 அடித்தா 30, ஸோ 31 வருமா? அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம பெருக்கிக்கணும் ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணணும், பெருக்கிட்டு என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும், 60ஆல் வகுக்கணும். ஏன் வகுக்கணும்னு தெரியுதா? ஏன்னா வினாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வினாடி அப்படிங்கும்போது 60 வினாடியால் நம்ம அதுக்கெலாம் வகுப்போம். ஸோ வகுக்கும்போது 60 கேன்சல் ஆகிடும். மீதி என்னப்பா இருக்குது, 31 இருக்குது சரிங்களா. மீதி நமக்கு கிடைச்சிடக்கூடிய ஆன்சர் என்னப்பா, 31 வினாடிகள் சரிங்களாப்பா, 31 வினாடி. ஸோ இதை நீங்கள் பெருக்கி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ நான் அப்படியே வச்சுக்கிட்டு டைரெக்டாகவே அடிச்சுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ 60ஆல் ஏன் நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு 60 செகண்ட்ஸ் அதாவது 60 வினாடி கொடுத்துருக்காங்க. ஸோ 60ஆல் நம்ம ஆல்ரெடி இந்த சம் பார்த்துருப்போம், 60ஆல் வகுத்துருப்போம் சரிங்களாப்பா. 31 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னப்பா பண்ணோம், இந்த 31 எடுத்துகிட்டு போய் இங்கே அப்படியே போடுறோம், அவ்வளோதான். ஸோ 10:31 முற்பகல் சரிங்களா, 10:31 முற்பகல் தான் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ வெரி சிம்பிளான சம். ஸோ பேசிக்கான ஒரு சம் தான் சரிங்களாப்பா. ஸோ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடுவோம். ஸோ ஓகேப்பா, இந்த சம் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் சம். குரூப் 4 குரூப் 2 2025 கேட்ட ஒரு சம் சரிங்களா. ரொம்ப முக்கியமான சம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ABC அப்படிங்கிற 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி அதாவது 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறாங்க சரிங்களா. சுற்றும் போது மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள். ஸோ ஒன்றாக வந்துருச்சு, மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பாங்கன்னா என்னப்பா சொன்னோம், LCMா HCFா? ஸோ இதை தெரிஞ்சால் நம்ம சம் ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும் சரிங்களாப்பா. ஸோ LCM எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 1 வரையும் டிவைட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதான் பண்ண போகிறோம், ஸ்பீடாக பண்ண போகிறோம். 1 2 2 4 6 2 12 சரிங்களா. 1 2 மீதி 1 I 2 10 4 2 8 சரிங்களா. 9 2 18 மீதி 1 9 2 18 சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், 2 அடிக்கலாம். 6 2 12 3 2 6 7 2 14 மீதி 1 7 2 14 ஸோ 99 ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், 11 இப்போ அடிக்கலாமா, 63 அப்படியே இருக்கும். 7 11 77 9 சரிங்களா, 9 டைம் வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், 9 இப்போ அடிக்கலாமா, 7 9 63 மீதி 7 ஸோ 9 9 அப்போ 7 இங்கே வந்துடும். ஸோ 7 இங்கே வந்துடும். ஸோ எல்லாத்தையும் பெருக்குங்க, 2 2 4 சரிங்களா. 2 2 4 11 44 இன்ட்டு 7 49 8 7 54 9 7 எவ்வளோப்பா 63. ஸோ இதை பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு எப்படி எந்த வாய்ப்பு இல்லைனாலும் பெருக்குங்க, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. 4 12 2 மீதி 1 4 12 12 1 13 ஸோ 6 4 24 4 மீதி 2 6 4 24 25 26 சரிங்களா. அப்போ 2772 சரிங்களா. நமக்கு கிடைச்சிடக்கூடிய ஆன்சர் 2772 சரிங்களா. ஸோ தட் இஸ் LCM. ஸோ என்ன பண்ணோம், செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, வினாடி கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ 2772 கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 16 அவ்வளோதான்ப்பா. இதை சால்வ் பண்ண ஆன்சர். இதை எப்படி சால்வ் பண்ணுறது ஓகேவா. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக அடித்து போட வேணாம், நமக்கு அவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருங்களோ அதை மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்துப்போம். ஸோ 60 எத்தனை டைம் வரும், 277 நாங்கள் போகிறேன். 6 4 24 சரிங்களா. 1 2 பண்ணு 3 8 ஸோ 4 24 வருமா. அப்போ 4 டைம் வந்தால் 240 வரும் சரிங்களா. அப்போ 240 ஸோ 200 இதில் 7 3 2 சரிங்களா.
அப்போ மீதியில் இங்கே இருக்கக்கூடியது 372. ஸோ ஆர் எத்தனை டைம் வரும்? ஆர்ஆர் 36 வருமா? அப்போ 6 டைம் வரும். ஆர்ஆர் 36 360 வருமா? ஸோ இப்போ 2 1 அப்போ 12 கிடச்சிச்சு. அவ்வளோதான்ப்பா 12. 46 12. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். என்னப்பா 46 நிமிடங்கள் 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்? ஒன்றாக ஒலிக்குன்னு கேட்டாங்க, என்னப்பா பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுறோம்? செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ 60ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ நமக்கு ஆப்ஷன் தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஸோ இதால் நம்ம வகுத்து போட்டோம்னா நமக்கு 46 12 செகண்ட் ஆன்சர் கிடைக்கும். பொறுமையாக நிதானமாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த சம் புரியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடுவோம். ஸோ ஒரே மீதி வெவ்வேறு மீதி வந்தால் என்ன பண்ணுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 77 147 252 ஒரே மீதியை கொடுக்கும் மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண்ணை என்னப்பா தெரியும்? ஆஸ் யூஷுவல் ஹச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஒரே மீதின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரே மீதியை தரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே மீதியும் எதுவும் நமக்கு கொடுக்கல, மீதியும் எதுவும் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக இதுக்கு நம்ம ஹச்சிஎஃப் எடுத்தால் ஆன்சர் கிடச்சிருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரே மீதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் ஒரே மீதி கேட்டால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஸோ மாற்றி மாற்றி கழிச்சுக்கிறோம், இருக்கிற நம்பரை மாற்றி மாற்றி கழிச்சுக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபி இந்த 2 நம்பரை மட்டும் கழிச்சுப்போம். ஓகேவா? ஸோ 77 147. ஸோ எப்போதும் பெரிய நம்பரை மேலே வச்சு நம்ம கழிச்சிக்கலாம். 147 ஸோ 77. சரிங்களா? ஸோ 0 ஒரு 70 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஏபி 2 நம்பர் எடுத்து நம்ம மாற்றி மாற்றி கழிச்சுக்கிறோம். என்ன கிடைக்கிது? ஒரே மீதின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். 70 கிடச்சிச்சு. அடுத்து என்னப்பா பண்ணோம்? பிசி இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாமாப்பா? பிசி 2 நம்பர் எடுத்து கழிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ பெரிய நம்பர் இது 252 147. ஸோ மைனஸில் எழுதலாமா சார்னா மைனஸில் எல்சிஎம் ஹெச்எஃப் எப்போதும் எழுதக்கூடாது. சரிங்களாப்பா? ஸோ 12ல் 7 போச்சுன்னா எவ்வளோப்பா? 5. சரிங்களா? ஸோ அடுத்தது 4ல் 4 போச்சுன்னா 0, மீதி 1 105. ஸோ 105 கிடச்சிச்சு. இன்னொரு நம்பர் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? சிஏ. சரிங்களா? சிஏ எடுத்துப்போமா? சிஏ அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஸோ 252லேருந்து 7 போச்சுன்னா எவ்வளோப்பா? 12 7 போச்சுன்னா 5 கிடைக்குமா? சரிங்களா? 5 கிடைக்கும். ஸோ இங்கே 4 இருக்கும். 14 7 போச்சுன்னா 7. ஸோ மீதி 1 இருக்கும். 175 அப்பா. அவ்வளோதான் சார். என்ன பண்ணோம்? மிகப்பெரிய என்ன ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 5 எப்படி அடிங்க? ஓரஞ்சு 5 4 இருக்குமா? ஓரஞ்சு 5 மீதி 20 இருக்கும். ஸோ 4 5 20, 2 5 10, ஓரஞ்சு 5. சரிங்களாப்பா? 3 5 5, 5 25. இது என்னப்பா பண்ணலாம்? 7 எப்படி அடிக்கலாம்ல? ஓகே. ஸோ 7 2 7 14, 3 7 21, 5 35. அவ்வளோதான் சார். அடிக்க முடியுமா? ஹச்சிஎஃப் தானே, காமன் நம்பர் இல்லைல்ல. ஸ்டாப் பண்ணிக்கணும். பெருக்கிறீங்க ரெண்டையும். 7 5 எவ்வளோ? 35. ஸோ ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 35. தட்ஸ் ஆல் ஆன்சர். ஓகே. ஸோ சிம்பிளாக பாருங்கள். என்ன சிம்பிளானா 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரே மீதியை கொடுக்கும் மிகப்பெரிய என்ன கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஹச்சிஎஃப். ஒரே மீதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மீதி எதுவுமே நமக்கு கொடுக்கல. கொடுத்துக்கிற கொஸ்டின் வந்து A மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ. ஸோ இதை நம்ம கழிச்சு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா ஸோ 2 நிமிஷத்தில் ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஓகேப்பா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் போயிடுவோமா? ஓகே. சரிங்களா? ஸோ உயர்ந்த அடுக்கு, உயர்ந்த உரை, அதாவது அதிகபட்சம் அப்படின்ட்டா என்ன பண்ணுவோம்ப்பா? உயர்ந்த அடுக்குனா என்ன பண்ணணும்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சூப்பர். ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதற்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 எப்போல்லாம் அடிச்சுக்கலாம். ஓரன் 2 மீதி 1 இருக்கும். 6 2 12 மீதி 1 இருக்கும். ஸோ 8 2 16. ஸோ இங்கே என்னப்பா? 120. ஸோ 4 2 8, 8 2 16. ஸோ அடிங்க. 8 2 16, 4 2 8, 60. ஸோ 2 2 4, 4 2 8. ஸோ மீதியம் 2ஆல் அடிச்சுக்கலாமா? ஓகே. ஸோ 2ஆல் அடித்தா 4 2 8, 2 4 30, ஓரன் 2 2 4. ஸோ 2ஆல் அடித்தா 2 4, ஓரன் 2 5 2 30, 6 2 12. சரிங்களாப்பா? அடுத்து என்னப்பா? 3 எப்படி அடிக்கலாம்ல? 3 7 21, 5 5, 2 6. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன காமன் நம்பரில் இதோட ஸ்டாப் பண்ணிடணும். எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? 2 4, 4 2 8, 8 2 16, 16 × 3 எவ்வளோப்பா? 16 3 48. ஓகேங்களா? நமக்கான ஹச்சிஎஃப் 48 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரிங்களா?
HCF என்னப்பா 48 சரிங்களா. HCF என்னது 48 ஓகேவா. ஓகே சார், இப்போ வந்து அவங்க என்ன கேட்கல, HCF கேட்கல, மிகப்பெரிய எண் கேட்கல, மிக சிறிய எண் கேட்கல, மொத்த அடுக்குகள் என்னன்னு கேட்டாங்க. HCF கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் அடுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. ஸோ இந்த நம்பர் ஒவ்வொரு நம்பரையும் கொண்டு போய் இதெல்லாம் டிவைட் பண்ணால் நமக்கு மொத்த அடுக்கு கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் என்னது 336/48 சரிங்களா. ஓகேவா, டோட்டல் அடுக்கு அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ சிம்பிள், எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கோங்க. 240/48 ப்ளஸ் 96/48 சரிங்களாப்பா. ஸோ 8 கடைசி எடுத்து பாருங்கள், 8 கடைசியில் 7. ஸோ 2 டைம் வரும், அதுக்கப்புறம் என்ன 7 டைம் வரும், ஏன்னா அது அதிகமாக தான் இருக்குது. அப்போ 7 டைம் தர, அப்போ 7 டைம் வருமா. கடைசி நம்பரை வச்சு நம்ம போட்டலாம், கடைசி நம்பர். ஸோ 8 இருக்குது, 0 இருக்குது. ஸோ 8 40, அப்போ கடைசியில் 0 வருமா, அப்போ 5 டைம் வரும். ஓகேவா. ஸோ இது 2 டைம் வரும், ஒரு 8 2 16, அப்போ 2 டைம் வரும். ஸோ அப்போ 7 + 5 + 2 ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 14. ஓகே. ஸோ இதுதான் இதோட டோட்டல் அடுக்குகளோட எண்ணிக்கை. டோட்டல் அடுக்கு 14. ஒன்றுமே பண்ணல, உயர்ந்தபட்சம்னா HCF கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு மொத்த அடுக்கு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு நம்பரை வச்சும் கிடைச்ச HCF-ஐ நம்ம வகுக்கிறோம், வகுத்துட்டு அது ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடுவோம். 3026 மற்றும் 5053 வகுக்கும்போது 11 மற்றும் 11 மீதியாக தெரியும். மிகப்பெரிய எண் என்னப்பா, HCF கண்டுபிடிக்கணும், இது நமக்கு தெரியுமில்ல. ஸோ 2 மீதி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மீதியிலேருந்து இதை கழிச்சிட்றோம். ஸோ இந்த மீதியிலேருந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க மீதியை கழிச்சிட்டு வரக்கூடிய 2 இதுக்கும் HCF கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதற்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சம் போயிடுவோம். 8 9 12 15 முறையை வகுக்கும்போது மீதி என்னப்பா சொல்லிட்டாங்க, மீதி 1 கொடுத்துட்டாங்க. ஸோ LCM வரும்போது என்ன பண்ணணும், LCM கண்டுபிடிச்சிட்டு மீதி கேட்டுக்கிற 1 என்னப்பா பண்ணணும், கூட்டணுமா கழிக்கணுமா. சரியா, நம்ம சம்ம முடிச்சுட்டு கடைசியாக பார்த்துக்குவோம். ஸோ மிக சிறிய எண்ணு LCM கண்ண மூடிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ LCM கண்டுபிடிங்க. 4 2 8 9 அப்படியே வச்சுக்கோங்க. 6 2 12 5 இப்படியே வச்சுக்கலாமா. ஸோ 3 ஆயிரப்பில் அடிக்கலாமா. 4 3 9 என்னப்பா 2 6 5 5 சரிங்களா. ஸோ 2 ஆயிரப்பில் அடிங்க. 2 4 3 1 2 5 சரிங்களா. அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பெருக்கலாம். 3 2 6 6 2 12 சரிங்களா. 6 2 12 12 கிடைக்குமா. 5 2 எவ்வளோ 10, 5 3 எவ்வளோ 30 சரிங்களா. அப்போ 12 3 எவ்வளோப்பா 36. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிட்டா 360 கிடைக்குது. 360 ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது, மீதி 1. ஸோ இங்கே தான் நமக்கு நம்மளுடைய 1 மார்க் நம்மளுடைய கையில் இருக்கா, ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரியும். ஸோ LCMல மீதி கேட்டிருந்தால் என்ன பண்ணணும், +1 மீதியை கூட்டிக்கணும். ஸோ அவ்வளோதான், மீதி என்ன பண்ணணும் கூட்டிக்கணும். ஸோ அப்போ 361. ஸோ ஆன்சர் இஸ் 361 என்பதுதான் ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ LCMல மீதி கேட்டால் என்னப்பா கூட்டணும், HCFல மீதி கேட்டால் மீதியை கழிச்சிட்டு கடைசி வர மீதியில் கழிக்கணும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடுவோம். இந்த சம் பாருங்கள், எந்த மிக சிறிய எண்ணுடன் 7ஐ கூட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க. 7ஐ கூட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு மீதி 7 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ மிக சிறிய எண்ணா LCM அப்படிங்கிறது நமக்கு தெரியும், LCM கண்டுபிடிக்கணும். 7ஐ கூட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டும் போதுன்னு கொஷினில் வந்தால் என்ன பண்ணணும், ஆன்சரில் கழிச்சிடணும் சரிங்களாப்பா. சார் என்ன சார் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ மீதி 7 கொடுத்துருந்தா மீதியை கூட்டிக்கணும். ஸோ கூட்டும் போதுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோன்னே 7 அப்படியே கூட்டிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு LCM நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 2000 அடிங்க. 1 2 2 4 1 2 6 12 1 2 8 16 2 4 7 2 14. ஸோ 3000 4 12 ஸோ 16 6 18 9 27. 2000 அடித்தா 2 4 8 2 16 3 2 6 9 அப்படியே இருக்கும் சரிங்களா. 2000 அடித்தா 1 2 4 8 3 9. ஸோ 3000 அடிங்க. 1 3 3 9. ஸோ அப்படியே பெருக்கலாம். 4 12 12 எவ்வளோ 36. ஸோ 2 2 4 4 12 12 2
4. ஸோ எவ்வளோப்பா 6 நாங்க 24 நாங்க மீதி 2 நாமும் 12 12 14 6 2 12 6 மீதி 1 1 3 2 6 6 1 7. ஸோ அப்போ 4 6 8. இப்போ 864 என்பது நமக்கு கிடைக்குது. ஸோ மீதின்னு கேட்டிருந்தா 7 என்ன பண்ணிக்கணும், கூட்டி இருந்திருக்கணும். அவன் 7 கூட்டும் போதுன்னு கொஷினில் அவனே நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டான். அப்போ என்னப்பா பண்ணணும், 7 கழிச்சிடணும், அவ்வளோதான்ப்பா. சரிங்களா, -7 -7. ஸோ ஆன்சர் இஸ் 7 5 8. ஸோ 857 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த பார்ட்டில் ஒரு 7 சம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்த பார்ட்டில் ஒரு 5 சம் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இதிலே நடத்திருக்கலாம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு குழப்பிடும். ஸோ அதனால தான் நான் நாளைக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்பை கம்ப்ளீட்டாக ஆர்எஸ் எல்லா சம்மும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ ஒரு 5 சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டான சம் இருக்குது, அது உங்களுக்கு டெஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி விட்டுறேன். டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, யாரும் கவலைப்படாதீங்க, தெளிவாக மேக்ஸ் புரியும். கண்டிப்பாக பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப்பை நம்ம ஈஸியாக அவ்வளோதான், இன்னொரு பாட்டு தான் முடிக்க போகிறோம். ஸோ முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம டீச் பண்ணி தர போகிறோம். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, மேக்ஸ் பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஈஸியாக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட பொறுமையாக யாராவது சொல்லி தருவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களாப்பா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ யாருமே கவலைப்படாதீங்க, என்னுடைய மாணவர்கள் எப்போதும் உங்கள் நலனுக்காக மட்டும்தான் நான் செயல்படுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருப்பா. ஸோ எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஸோ ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பிளான் சந்திக்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்ப்பா.